அதனாலதான் கொன்னேன். அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு. என்ன சார் எப்ப பாரு சட்டம் சட்டம்னு சொல்றீங்க? நானும் உங்க சட்டத்தை தேடிதான் வந்தேன். என்னாச்சு? ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியல. சாட்சி எதுவும் இல்லைன்னு நீங்க விட்டுட்டீங்க. ஆனா நான் விடல சார். நான் ஒரு தாய். ஒரு பொண்ணு தனியா வாழறது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். பிறந்ததுல இருந்து இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பேசணும், அப்படி இருக்காத, இப்படி இருக்காத, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு பயந்து பயந்து வளர்ப்பாங்க. ஆனா ஒரு 6 மாச குழந்தைக்கும் 60 வயசு பெரியவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத மிருகங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் சட்டம், நீதி, நியாயம் எல்லாம்? இதே நாட்டுலதான் பொண்ணுங்களை சாமியாவும் கும்பிடுறாங்க. லக்ஷ்மி, தேவி, சரஸ்வதின்னு. ஆனா ஒரு மிருகத்துக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட ஒரு பொண்ணுக்கு இங்க இல்ல சார். ஒரு மயில கொன்னா நேஷனல் பேர்ட், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஒரு புலிய கொன்னா நேஷனல் அனிமல், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஆனா ஒரு பொண்ண ரேப் பண்ணி கொலை பண்ணா கூட அவனுக்கு பெயில் கொடுத்து அவனை வெளியில அனுப்பி மறுபடியும் அதே தப்பு பண்ணி திரும்பவும் உள்ள போய் வெளியில வந்து சுதந்திரமா எந்த பயமும் இல்லாம தெரிவாங்க. அவங்களே எந்த பயமும் இல்லாம வெளியே இருக்கும் போது எந்த தப்பும் பண்ணாத நான் ஏன் சார் பயப்படணும்? அவங்க பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் பண்ணது நியாயம். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் தப்பு பண்ணல சார். நீங்க பண்ணது தப்புதான். எதுக்காக பண்ணாலும் இட்ஸ் a crime. ஏன்னா உங்களுக்கு தான்